அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில் இப்பொழுது பாகம் 13. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா என எல்லோரும் சமாதானம் சொல்லி பார்த்து விட்டனர். ஆனால் ஷாலுவால் மரப்பாச்சி கை நழுவி போனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தங்கும் விடுதிக்கு வந்த பின்னும் அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி இருந்தது. யாரோடும் பேசாமல் கட்டிலின் ஓரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். இதோ பார் ஷாலு, இப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காரதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்பா வேணும்னா வேற மரப்பாச்சி வாங்கித்தாரேன் என்றார். இவள் எதுவும் பேசவில்லை. அவகிட்ட என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? 4 சாத்து சாத்தினா வழிக்கு வந்துட போறா. நீங்கள் இந்த பக்கம் வாங்க என்று அம்மா வந்தார். அக்கா, நீ சும்மா இருக்க மாட்ட? பாவம் அவ. எவ்வளவு ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த மரப்பாச்சியை கையில் தூக்கிட்டு வந்திருப்பா. ஸ்மார்ட் ஃபோனு கொடு, ரிமோட் கார் கொடு நான் கேட்குறா. மரப்பாச்சி தானே என்று ஷாலுவுக்கு ஆதரவாக வந்தார் சித்தி. மரப்பாச்சி தாண்டி, வேற வாங்கி தரேன்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு. ஆனால் தொலைஞ்சு போன அதே மரப்பாச்சி தான் வேணும்னு சொல்கிறா. அப்போத்தான் சாப்பிடுவேன்னு வேற அடம். நீ என்னடான்னா அவளுக்கு சப்போர்ட் செய்கிற. சரிம்மா, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? இதோ பார் ஷாலு, நானும் செல்வமும் போய் தேடி பார்த்துட்டு வரோம். கிடைச்சா சரி, ஆனால் கிடைக்காட்டி அப்புறமாவும் நீ பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறபடி நடந்துக்கணும், சரியா என்று அப்பா கேட்டார். நானும் வரேனே என்று கிளம்பினார் ஷாலு. அதெல்லாம் வேணாம்மா, நீ இங்கேயே இரு. அதான் நாங்கள் போகிறோம்ல, ட்ரஸ்ட் மீ என்றார் செல்வம். விருப்பமே இல்லாமல் சரி என தலையசைத்தாள் ஷாலு. அப்பாவும் சித்தப்பாவும் அறையிலிருந்து வெளியேறினார்கள். கொஞ்ச நேரத்தில் கார் கிளம்பி போகும் சத்தம் கேட்டது. அம்மாவும் சித்தியும் அந்த பக்கம் போவதற்காக காத்து கொண்டிருந்தான் சூர்யா. அவன் எதிர்பார்த்த தருணம் வந்ததும் ஷாலுவின் அருகில் வந்தான். பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்புறம் மெதுவாக, ஷாலு, மரப்பாச்சி கிடைச்சிடும், கவலைப்படாத என்று சொன்னான். அவள் இவனை முறைப்பது போல பார்த்தாள். என்னை ஏன் முறைக்கிற? நானா அதை கீழே போட்டேன்? உனக்கென்ன? உன் சுண்டக்காய் இளவரசன் எப்போ நினச்சாலும் வருவார் போவார். எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு மரப்பாச்சி, அதுவும் போயிடுச்சு. அதனால் சோகத்தில் இருக்கேன். நீ பேசாமல் போயிடு. ஆமாம் என்று சூர்யாவை பார்த்து கோபமாக கத்தினாள் ஷாலு. கூல் கூல், சுண்டக்காய் இளவரசனை நான் கடைசியாக பார்த்தே 1 வருஷமாச்சு தெரியுமா? ஷாலுவிற்கு வியப்பாக இருந்தது. என்னது, 1 வருஷமாச்சா? ஆமாம். நான் என்ன தெலுங்குலையா சொல்கிறேன்? தமிழில் தானே. அப்புறம் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டா? இப்போது சூர்யாவின் குரலில் மாற்றம் இருந்தது. சரி சரி, இப்போ நீ கூல் கூல் என்று 2 கையையும் தூக்கி ஆசிர்வதிப்பது போல செய்தாள் ஷாலு. சூர்யாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. கூலாகிட்டியா? இப்போ சொல்லு, ஏன் அவர் உன்னை பார்க்க வரலையா என்று கேட்டாள் ஷாலு. அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்துட்டு இருந்தார். அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தார். அப்படியே குறைஞ்சி போச்சு. அவர் வருவது குறைஞ்சதும் நீ கேட்கலையா? கேட்காம இருப்பேனா? கேட்டேன். அவர் சொன்ன பதில் சரியானதாக தோணுச்சு. ஆரம்பத்தில் நானும் உன்னை மாதிரி அழுதுட்டு தான் இருந்தேன். அப்புறம் சமாதானமாகிட்டேன். என்ன சொன்னார்? அவங்கள போல சூப்பர் பவர் இருக்கிறவங்க ஒரே இடத்துல தங்கிவிடக்கூடாதான். நம்மளை மாதிரியே பலரையும் சந்திக்கிறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாம். ஒரே இடத்துல தங்கி நம்மை மட்டுமே சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையான்னு கேட்டார். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல அழுக வந்துச்சு. அப்புறம் யோசிச்சப்ப அது சரின்னு தோணுச்சு. ஷாலு அமைதியாக இருந்தாள். அவளுக்கும் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. சூர்யா தொடர்ந்தான். இதுதான் நான் உனக்கும் சொல்ல நினைச்சேன் ஷாலு. சுண்டைக்காய் ஆகட்டும், மரப்பாச்சி ஆகட்டும், அவங்களோட தேவை இன்னொரு இடத்துலையும் இருக்கும். அங்கே அவங்க போவது தான் சரி. அதே சமயம் அவங்களுக்கு நம்ம நினைப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத என்றான் சூர்யா. சூர்யா சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்தாலும் மரப்பாச்சியை தேடி போயிருக்கும் அப்பா, சித்தப்பா கையில் கிடைத்து விடாதா என்ற நப்பாசியுடன் அவர்களின் வரவுக்காக காத்திருந்தாள் ஷாலு. ஏலகிரியின் மலை கிராமம் ஒன்றில் மயிலு மயிலு என்று குரல் கொடுத்தவாறு வீட்டின் வாசல் ஓரத்தில் சைக்கிளை நிறுத்தி இறங்கினார் முருகன். என்னப்பா என்று உள்ளிருந்து வாசலுக்கு ஓடி வந்த மயிலுக்கு 10 வயது இருக்கும். இரட்டை ஜடை பின்னல் போட்டிருந்த அவள் ஒல்லியாக இருந்தாள். அப்பா, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு என்று கையை பின்னாடி வைத்தபடியே கேட்டார்.
முறுக்கு இல்லை. அதிரசம் அதுவும் இல்லை. கலர் பென்சில் கேட்டேனே அதுவா? ம் இல்லை. நீங்களே சொல்லிடுங்கப்பா. மரப்பாச்சி பொம்மை என்று அவ்வளவு நேரம் மறைத்து வைத்திருந்த மரப்பாச்சியை அவளின் முகத்துக்கு நேராக எடுத்து நீட்டினார். ஐ, கவுன் எல்லாம் போட்டிருக்கே, எங்கே இருந்ததுப்பா என்று ஆசையாக அதை வாங்கி பார்த்தாள் மயில். கறந்த பாலை சொசைட்டியில் ஊற்றிட்டு சைக்கிளில் திரும்பி வரும்போது வானத்திலிருந்து பறந்து வந்து என்னோட மடியில் விழுந்துச்சுமா. முதல்ல அப்பா பயந்துட்டேன். சைக்கிளை நிப்பாட்டி இறங்கி பார்த்தா லுங்கியில் மாட்டிட்டு இருந்துச்சு. மரப்பாச்சின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் என்னோட பயமே போச்சு. தன் அப்பா சொன்ன கதையை வியப்புடன் கேட்ட மயில் மரப்பாச்சியை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அது இவளை பார்த்து சிரித்தது. குழந்தைகளே, நம்முடைய மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதை இந்த பாகத்தோட முடிவடையுது. இந்த கதைக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி. நிறைய குழந்தைகள் அடுத்த பாகம் எப்போன்னு என்னை கேட்கும்போது உண்மையாலுமே எனக்கு இந்த கதை சொல்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கதை எழுதின ஆசிரியருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கதை குழந்தைகளுக்கான கதைன்னு சொல்லிட்டு அவர் பெரியவங்களை கூட இந்த கதையை ரொம்ப ஆர்வமாக கேட்க வச்சிட்டாரு. இந்த கதையினுடைய சுவாரஸ்யம் என்னை மிக மிக அழகாக படிக்கிறதுக்கும், என்னோட வாய்ஸ் மாடுலேஷன் கொஞ்சம் முன்ன படித்த கதைகளை விட இந்த கதையில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நானே ஃபீல் பண்ணேன். மற்றவர்களும் எனக்கு இந்த கதையை பற்றின ஃபீட்பேக் நிறையா சொன்னாங்க. இந்த கதையை இன்னும் நிறைய குழந்தைகள் கேட்கணும், இதில் இருக்கிற கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கதையிலையும் நமக்கு ஒரு சின்ன அறிவுரை இருக்கும், அந்த அறிவுரையை புரிஞ்சு நடந்துக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. இந்த கதைக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கு என்னுடைய நன்றி பல.